Assalamualaikum. Welcome to Samaiyal attakaasam. என்ன எல்லாம் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் போஸ்ட் 2 days மெனு பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. அது லஞ்சுக்கு பண்ணது, இது வந்து டின்னருக்கு பண்ணது. இது வந்து ஒரு பாகிஸ்தானி தால் ஒன்று, அதுவும் நானும் பண்ணுறேன். ஆட்டா நான், கார்லிக் பட்டர் நான். நம்ம டைரெக்டாக வந்து தாளிக்கிறது நான் காமிச்சிட்றேன். இதில் வந்து டைரெக்டாக குக்கரில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட ஆயில் போட்டுங்க. போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் 1 டீஸ்பூன், சின்னதாக 1 டீஸ்பூன் போட்டுங்க. கொஞ்சமாக இது வந்து இந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். இது 3 பேருக்கு சரியாக இருக்கும். இது வெங்காயம் நல்லா ஒன்று பொடியாக அரிஞ்சு போட்டுங்க. தக்காளி, சின்ன தக்காளியை நான் அரிஞ்சிருக்கேன். நான் வந்து பட்டர் நான், கார்லிக் போட்டு பட்டர் நான், அதை வந்து மல்டிகிரெயின் ஆட்டாவில் பண்ணுறேன் நான். அதுவும் நான் லாஸ்ட்டில் காமிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தால் முடிச்சுப்போம். ஆல்ரெடி பொரிச்ச கறி இதோட சேர்த்து வச்சது, அது போன போஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. அதையும் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு கொஞ்சமாக போடுங்க. இது இஞ்சி பூண்டு இல்லைனாக்கா ஜிஞ்சர் கார்லிக் வந்து சின்னதாக சாப் பண்ணியும் போடலாம். அரை டீஸ்பூன் போடலாம். கொஞ்சமாக தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக போட்டுங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக ஸ்மாஷ் ஆகி நல்லா இதாகும். அப்படி தக்காளியோ வெங்காயமோ வேகலை அப்படின்னாக்கா கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வதக்குனீங்கனாக்கா சீக்கிரமாக ஸ்மாஷ் ஆகிடும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் வந்து ஹோல் ரெட் சில்லி பொடிச்சு வச்சுக்கிட்டாக்கா அது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக, நல்லா ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அந்த மசாலாவுக்கு. பச்சை மிளகா வந்து சின்ன பச்சை மிளகா வந்து பொடியாக அரிஞ்சு போட்டுங்க. லைட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி கீரை போட்டுங்க. நல்லா வதக்கிடுங்க. இது வந்து பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்லாம் வந்து இந்த தால் கொடுப்பாங்க எப்பொழுதுமே ஒரு இதுக்கு. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வச்சு சாப்பிட்லாம். இங்கே எல்லா பேச்சுலர்ஸுமே அங்கே வந்து வெளியில் பார்த்திங்கன்னா இந்த 2 ஈகிள் ரெஸ்டாரண்ட், கராச்சி ரெஸ்டாரண்ட்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க. ஒரு ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க இதுலலாம். ஆனால் ஆயில் ஜாஸ்தியாக போடுவாங்க. அதுதான் இங்கே மெயின். நம்ம ஆயில் நம்மளுக்கு ஏதாவது போட்டுக்கலாம், ஆயில் மிதக்கும். அது ஒன்று தான் இங்கே பாகிஸ்தானி சாப்பாட்டில் வந்து ஒரு இதுவே. இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது தான் கொஞ்சம் இதுவே. அது கொஞ்சம் பார்த்து சாப்பிட்ணும். மேலே உள்ள ஆயிலை வடிகட்டிட்டு சாப்பிட்ணும். நம்ம வந்து கடலைப்பருப்பையும் சேர்த்து வதக்கிட்டு தண்ணி வந்து 1க்கு 2 இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிங்க. 100 கிராம்னாக்கா அரை டம்ளர் இருக்கும். 1 டம்ளரும் கூட ஒரு அரை டம்ளரும் ஊற்றிங்க. நல்லா வேக வச்சுருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றினாலும் தப்பு இல்லை, இப்போ ஊற்றிக்கலாம். நல்லா மசிச்சு கொஞ்சம் நம்மளுக்கு குழம்பு மாதிரி கிரேவி பதம் தான் வரணும். அதனால் வந்து கூட ஊற்றிக்கலாம். அப்படியே நல்லா மசிக்கணும். கடலைப்பருப்பு வந்து சிலது வந்து நெத்துன்னு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து இன்னொரு தடவை நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து தால் முடிஞ்சுது. நான் இன்னொரு தடவை இன்னும் 2-3 வகை தால் இருக்குது, அதுவும் போடுறேன். ஆல்ரெடி ஒரு லெமன் தாலும் போஸ்ட் பண்ணிக்கலாம், அதுவும் பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன் பின்னாடி. அடுத்து வந்து மல்டிகிரெயின் ஆட்டா. இது வந்து இந்த இதெல்லாம் வந்து கார்ன், அந்த கார்ன், சென்னா, ராகி, பார்லி, ஆட்டா எல்லாம் சேர்ந்தது தான் இது மல்டிகிரெயின் ஆட்டா. இது இப்படியே இங்கே விற்கிது. அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இந்த ரேஷியோவில் திரிச்சிக்கலாம். நம்ம எல்லாம் போட்டு கோதுமை அதிகமாக போட்டு மற்றதெல்லாம் ஒரு கம்மியாக போட்டுக்கிட்டு 1 கிலோனா எல்லாம் 1/4 கிலோ போட்டு திரிச்சிக்கலாம். இதுக்கு தேவையானது வந்து சுகர், சால்ட்டு, இது இட்லி சோடா கொஞ்சம், அப்புறம் ஈஸ்ட்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன், தயிர், பால், இதெல்லாம் தான் தேவையானது மல்டிகிரெயின் ஆட்டா. இதோடு சேர்த்து கொஞ்சம் பைண்டிங்க்கு மைதா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இது வரைக்கும் வந்து போட்டு நம்ம குழைக்க வைப்போம். எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது வந்து மொத்தம் ஒரு கப்புன்றது நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அது பார்த்துக்குங்க. அதில் வந்து ஒரு ஆழாக்குன்னு எடுத்துங்களேன். நான் வந்து 120, 250, அதாவது ஒரு ஆழாக்கும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சின்ன ஒரு 25 கிராம் கிட்ட கொஞ்சம் மைதாவும் போட்டுங்க. 2த்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க. அதிலே நடுவில் குழி பண்ணிட்டு ஒன்றுனா எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சால்ட்டு, அந்த இட்லி சோடா, சுகரு, அப்புறம் மில்க்கு, ஈஸ்ட்டு 1 by 1 சேர்த்துக்கலாம். ஒன்று பால் ஊற்றி குழைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இதோடு சேர்த்து இந்த 1.25 கப்பு மாவுக்கு வந்து தயிர் 2 ஸ்பூன் போட்டுருங்க. நெய் கொஞ்சம் போட்டுருங்க. நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சாதாரண நார்மல் ஆயிலும் சேர்த்துக்கலாம். உருக்கி ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வீடியோ காமிக்கிறதுக்காக அப்படியே போட்டுட்ருக்கேன். எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறது வந்து 1.25 ஆழாக்குது. அதுக்கு வந்து தண்ணி வந்து 1.25 கப்புன்னு வச்சுக்கலாம். தண்ணி வந்து தப்புன்னு நிறைய ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா கையால் நல்லா பசஞ்சு விட்டுங்க. வாட்டர் வந்து சுற்றிலும் ஊற்றுங்க. அதாவது ஒரு அரை டம்ளர் அளவு ஊற்றுங்க. 1.25னாக்கா அரை டம்ளர், இன்னும் கொஞ்சம் 1/4 டம்ளர் கிட்ட வச்சுங்க.
இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இல்லைனாக்கா ஃபோர்க் வச்சு இப்படி சுற்றிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது எல்லாமே அப்சர்வ் ஆகி கரெக்டாக வந்துடும். க்ளீனாக கையில் வந்து ஒட்டாது உங்களுக்கு. ஒன்று கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு குழச்சிக்கினாக்கா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் அழகாக க்ளீனாக நீட்டாக வந்துடும். இது இந்த மாதிரி நல்லா அழுத்தி குழச்சிக்குங்க. குழச்சிட்டு வச்சிட்டிங்கனாக்கா கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஊறினா தான் எப்பொழுதுமே வந்து உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்ல வளர்த்த வரும். இது திரட்டுறதுக்கு பிரேக் இல்லாமல் வரும் ஒழுங்காட்டு. இப்போ நான் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது வந்து நான் வந்து கார்லிக்கும் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். பட்டர் நான். இது தந்தூரி அடுப்பு இல்லாதவங்க வந்து தந்தூரி அடுப்பு வந்து ஹோட்டலில் தான் பண்ணுவாங்க. அது நம்ம வீட்டில் பண்ணுறாங்கக்கா சும்மா தவாலே பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நானுக்கு நீங்கள் வளர்க்குறாந்தாக்கா இந்த மாதிரி தான் நீட்டாக வளர்க்கணும். அதாவது ரவுண்டாகவோ இல்லை ஸ்கொயராக வளர்க்கக்கூடாது. ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் நீட்டாக வளர்க்கணும். அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் திக்காக வளர்த்துக்குங்க. இது பட்டரை வந்து நல்லா தடவிக்குங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் நெய் வேணால் தடவிக்கலாம். தடவிட்டு பொடியாக நறுக்கிய பூண்டும் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கீரையும் மேலே வந்து பரவலாக தடவி வச்சுங்க. நல்லா அழுத்தி விட்டுட்டு அங்கங்கே நல்லா அதில் படிக்கிற மாதிரி நல்லா இது பண்ணிங்க. அதே மாதிரி எல்லா நானையும் வளர்த்திக்கிங்க. இந்த ஓவல் ஷேப்பில் வளர்த்திக்கிட்டு சேம் அதே போட்டுட்டு தவாவில் கொஞ்சமாக போட்டு தண்ணி தெளிச்சிங்க. தெளிச்சிட்டு அந்த இதை வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஹோட்டலில் வர மாதிரி பின்னாடி வந்து கலர் ஒன்று வரும். ஒரு ப்ரௌன் அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி வரணும். அந்த கலர் வரும் உங்களுக்கு. அது தேவைன்னா இது வெறும் தவாவில் வந்து சூடு பண்ணிவிட்டு ஒரு தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் வைக்கணும். பார்த்தா சூப்பராக வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா நல்ல பபுள்ஸ் மாதிரி பொங்கி வருது பாருங்கள், ஹோட்டல் இது மாதிரியே. ஆனால் அந்த நான் குபூஸ்லாம் செஞ்சோன்னாக்கா தந்தூரி ரொட்டிலாம் செஞ்சோன்னாக்கா உடனே சாப்பிட்ணும். அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் ஹார்டாகிட்டாலும் பிரச்சனை இல்லை. அது சூடு பண்ணுறதுக்கு வந்து லைட்டாக வந்து என்ன பண்ணணுன்னாக்கா தண்ணி லேசாக அப்படி தெளித்து விட்டுட்டு மறுபடியும் வந்து கடாயிலையோ இல்லை மைக்ரோவேவ்லையோ ஹீட் பண்ணிங்கனாக்கா சாஃப்டாக எப்படி நம்ம செஞ்சோமோ அதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இது ஒரு சரியான டிப்ஸ் உங்களுக்கு. நிறைய தடவை வந்து எனக்கு வந்து நிறையா வெளியில் வந்து தந்தூரி ரொட்டி வாங்கினா வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் போட்டிருக்கேன் பாருங்கள். அதே நம்ம ஃபில்லிங் மாதிரி வச்சு முத்தப்பா மாதிரியும் பண்ணலாம். அதுவும் காமிச்சிருக்கேன். அதுவும் பார்த்துங்க. அது ஒரு மெத்தடு. சரி, அப்புறம் வந்து நான் தந்தூரி ரொட்டி சொல்லியிருந்தேன்ல வெளியில் வாங்குவேன்ட்டு. வெளியில் வாங்கினாக்கா சம்டைம்ஸ் வேஸ்ட் ஆகும். அவங்க ரொம்ப பெரிய ரொட்டியாக கொடுத்துருவாங்க. 3 வாங்கினாலே வந்து ஒரு 4 பேர் 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அது பெருசாக இருக்கும். அரை ரொட்டி ஒருத்தருக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நான் போட்டிருக்கேன்ல அதை விட இன்னும் நல்ல பெரிய ரவுண்டாக இருக்கும் அது. அப்போ என்ன பண்ணுவோம், மீதி ஒரு 2 வந்து ஃப்ரிட்ஜில் மீதி ஆகிடுமா, கொஞ்சம் இழுத்துட்டு தான் நிற்கும். எடுத்து நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. அப்போ அதை என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு பாகிஸ்தானி ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. அது இந்த மாதிரி நான் நிறைய சாப்பிட்றீங்களே, இந்த மாதிரி மீதி ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அது மறுபடியும் லேசாக அப்படி தண்ணியை தெளிச்சுட்டு மைக்ரோவேவ்லையோ இல்லை தவாலையோ ஒரு தடவை போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாப்புல. அதே மாதிரி நம்ம இது பரோட்டா பண்ணும் போதும் அதே மாதிரி தான் பண்ணுறது தானே. இப்போ ஒன்று இட்லி சட்டியில் வச்சு அவிக்கிறனாக்கா லேசாக அவிக்கணும், ரொம்ப அவிச்சிடக்கூடாது. அது இல்லைனாக்கா இட்லி சட்டியில் வந்து சூடு பண்ணிவிட்டு லேசாக வச்சு எடுத்துட்டு மறுபடியும் தவாவில் போட்டால் தான் அது ஃப்ரெஷ் ரொட்டி மாதிரி இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சுது. நான் ஆல்ரெடி வந்து மட்டன் பொரிச்ச கறி வந்து லாஸ்ட்டு போஸ்ட்டில் சொல்லியிருந்தேன். அதை நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். இதில் வந்து தாலும் பட்டர் நானும் ஷேர் பண்ணியிருக்கேன். பொரிச்ச கறியும் இதுவும் சேலடும் நீங்கள் லாஸ்ட்டு போஸ்ட்டில் கூட பார்த்துருப்பீங்க. இதுதான் செட்டு. இது டின்னர் செட்டு. நைட் டின்னர் ரொட்டின். இது டெய்லி இப்படி தான் கிடையாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி சிம்பிளாக கூட நான் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து வெறும் ரெடிமேட் பர்கர் வாங்கிட்டு ஒரு பன்னோ இல்லை ரெடிமேட் குபூஸ் வாங்கிட்டு எக்கு கூட போட்டுப்போம். டெய்லி இதே சேம் மெனுலாம் போட மாட்டேன். இது உங்களுக்காக வந்து ஒரு டின்னர் மெனு காமிக்கணுன்றது தான் இந்த மாதிரி செட்டாக பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த குறிப்பெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக் கொடுங்க. கீழே லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாக்கா செய்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே நான் மெயில் ஐடி தரேன், என்னை மெயிலுக்கு அனுப்புங்க. நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் பேரை சொல்லி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல குறிப்பில் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். இந்த குறிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பட்டர் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்களுக்குலாம் வந்து ஹோட்டல் மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் தால் வச்சிங்கனாக்கா குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவும் அந்த கார்லிக் சேர்க்குறதுனால அதுவும் நல்லது உடம்புக்கு. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக எது வச்சாலும் ஒரு சின்ன சேலட் ஒன்று வைங்க. பிள்ளைங்களுக்கு எப்போதுமே பழக்கப்படுத்துங்க சின்ன வயசுலேருந்தே. அது சேலட் சாப்பிட்டு பழகுறது ரொம்ப நல்லது. இந்த ஜீபாவில் வந்து நிறைய 3XL நைட்டிலாம் வந்துருக்குது இப்போ எங்கள் கடையில். யாருக்கும் தேவைன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள்.